வபரகாத்துஹு. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்கள் பேர். அந்த 25 நபிமார்கள் பேரில் முதல் நபி யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் முதல் நபி, முதல் மனிதர், நம்ம அனைவருக்கும் தந்தை. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆது சமுதாயத்தின் நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் ஜூதி என்னும் மலையில் ஒதுங்கியது. அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டவர். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 16 வயதில் நம்ரூத் மன்னனால் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள். அந்த நெருப்பு குண்டத்தில் 40 அல்லது 50 நாட்கள் வரை இருந்தார்கள். அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள். அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 ஆண் மக்கள். அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், தன் சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்களோட சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா தண்டனையாக கல்மழை பொழிய செய்தார். அடுத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் இஸ்லாத்தை பரப்பியவர். அடுத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சமூத் கூட்டத்தினரின் நபி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம் மறுமை நாளில் ரசூலுல்லாஹ்வுடன் சொர்க்கம் செல்லும். அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அளவை நிறுவன மோசடியை கண்டித்த நபி. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய அசா குச்சி கீழே போட்டால் பாம்பாக மாறும். அடுத்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர். அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மலையையும் பறவையையும் வசப்படுத்தி கொடுத்தான். அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் எறும்புகளிடம் பேசும் நபி. அடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடங்கள் நோயினால் சோதிக்கப்பட்டார்கள். அடுத்து துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் 2 கொம்புகளை கையில் எடுத்து வந்தவர். அடுத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் 40 நாட்கள் இருந்தார்கள். அடுத்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவங்க நல்லடியார்களில் ஒருவர். அடுத்து அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் மிக சிறப்பானவர். அடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயோதிகத்தில், அதாவது வயதாடும் போது அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தந்தார். அடுத்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு பேர் வச்சுட்டான். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் யூதர்களின் நபி. அடுத்து நமது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள் வரையிலும் இவங்களை தவிர வேறு யாரும் நபியாக அனுப்பப்பட மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.